பயணிகளுக்கு பாதுகாப்பான உணர்வை அளிக்கும் ரயில் பயணங்கள் அதன் செல்லும் வழியால் சில நேரங்களில் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் அமைந்து விடுகிறது. அதாள பாதாளத்திலிருந்து எழுப்பப்பட்ட பாலங்கள், மலைச்சரிவுகள், அச்சுறுத்தும் கடற்கரையோரங்கள், பாதாள சுரங்கப்பாதைகள் என ரயில் வழித்தடங்கள் சில அபாயகரமான பகுதிகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அதுபோன்ற உலகின் மிக மோசமானதாக கருதப்படும் 10 ரயில் சுரங்கப்பாதைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். பத்தாவது வழித்தடம் டைஹாங் டியூனல், சைனா. 27.84 கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த டைஹாங் சுரங்கப்பாதை. இது நியூ குவாஞ்சியாவோ மற்றும் மேற்கு கின்லிங் சுரங்கங்களுக்கு பிறகு வட சீனாவின் 3வது மிக நீளமான மலை ரயில் சுரங்கப்பாதை என்று கூறப்படுகிறது. ஷிடாய் பயணிகள் ரயில்வே தைஹாங் மலைகளை கடக்க அனுமதிக்க கட்டப்பட்ட இரட்டைப்பாதை சுரங்கப்பாதை இது. இந்த சுரங்கப்பாதையின் கட்டுமானம் 2005 தொடங்கி 2007 டிசம்பரில் 2 வருடங்களில் நிறைவடைந்தது. தைஹாங் சுரங்கப்பாதை திறக்கப்பட்டு அதிவேக ரயில்வே முடிந்ததும் சிஜியாஜு வாங்கிலிருந்து தையுவான் வரையிலான பயண நேரம் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாக குறைந்தது. ஆனால் இந்த 1 மணி நேரமும் மரண பயத்தை காட்டும் நேரமாக பயணிகளுக்கு இருப்பது என்பதுதான் மிகப்பெரிய சர்ப்ரைஸான விஷயம். 9வதாக மேற்கு கின்லிங் சுரங்கம், சீனா. அதாவது வெஸ்ட் கின்லிங் டியூனல், சீனா. இது 28.236 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில்வே பாதையாகும். இந்த சுரங்கப்பாதை கின்லிங்கை கடந்து சோக்கிங், லான்ஜோ ரயில்வேக்கு நடுவில் உள்ளது. இந்த இரட்டை துளை ரயில்வே சுரங்கப்பாதை சீனாவின் 2வது மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதையாகும். இது நியூ குவாஞ்சியாவோ சுரங்கப்பாதையை விட சற்று குறைவு. இந்த கட்டுமானம் ஆகஸ்ட் 2008 தொடங்கி சுமார் 5½ ஆண்டுகள் நீடித்தது. பிறகு 2013 முடிந்தது. ரயில் சுரங்கப்பாதை சரக்குகளுக்காகவும் லாங்னான் நகரத்தை கன்சு மாகாணத்திற்குள் உள்ள வைனா, லியூடாங் மற்றும் பெய்ஜியாங் நகரங்களுடன் இணைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரயில் சுரங்கப்பாதையானது வழக்கமான போக்குவரத்து நேரங்களை 17.5 மணி நேரமாக இருந்தது. ஆனால் இது 6.5 மணி நேரமாக இப்போது குறைந்திருக்கிறது என்று பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் இந்த 6.5 மணி நேரமும் மிகவும் பதற்றமான சூழ்நிலைகளில் நடுநடுங்க வைக்கும் நேரங்களாக கடக்கிறார்கள் பயணிகள். அந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்தும் பாதையாக இந்த சுரங்கப்பாதை இருக்கிறது. 8வது சுரங்கப்பாதை குவாடாமா சுரங்கம், ஸ்பெயின். இந்த குவாடாமா டியூனல் ஆனது 28.4 கிலோமீட்டர் நீளம் உள்ளதாகும். பிசினஸ் இன்சைடர் படி 2007 ஆண்டில் இந்த சுரங்கப்பாதை பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. AVE அதிவேக ரயில்கள் சுரங்கப்பாதை வழியாக அதிகபட்சமாக மணிக்கு 310 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றன என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவாட்ராமா சுரங்கப்பாதையை பயன்படுத்தி மாட்ரிட் மற்றும் சைகோவியா இடையான பயண நேரம் வெறும் 22 நிமிடங்களாக குறைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மாட்ரிட் மற்றும் வல்லாடோலிட் இடையேயான பயண நேரம் வெறும் 55 நிமிடங்களாக குறைக்கப்படுகிறது. இந்த சுரங்கப்பாதை இல்லையெனில் பல மணி நேரம் அதிகமாக ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த 22 நிமிஷமும் பயணிகளுக்கு மரண பயத்தை கொடுக்கும் உலகிலேயே அதிபயங்கரமான சுரங்கப்பாதை இதுவாக 8வது இடத்தில் இருக்கிறது. 7வது இடமாக புதிய குவாஞ்சியாவோ சுரங்கம், சீனாவில் இது இருக்கிறது. சிங்காய் மாகாணத்தின் குவாஞ்சியாவோ மலையில் உள்ள சிங்காய் திபெத் ரயில்வேயின் 2வது வரிசையில் உள்ள சுரங்கப்பாதை தான் புதிய குவாஞ்சியாவோ சுரங்கம். சுரங்கப்பாதையின் மொத்த நீளம் 32.645 கிலோமீட்டர் ஆகும். இது சீனாவின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதையாகவும் உலகின் மிக உயரமான ரயில்வே சுரங்கப்பாதையாகவும் அமைகிறது. அதே நேரத்தில் திகில் பிடிக்க வைக்கும் மிக பயங்கரமான சுரங்கப்பாதையாகவும் இது இருக்கிறது. இந்த சுரங்கப்பாதை 2007 ஆண்டில் தொடங்கப்பட்டு 2014 நிறைவடைந்தது. சுரங்கப்பாதை கடினமான புவியியல் நிலைமைகளிலும் அதிக உயரத்திலும் கட்டப்பட்டது. இது கடல் மட்டத்திலிருந்து 3300 மீட்டர், அதாவது 10,800 அடி தாண்டியது. இந்த சுரங்கப்பாதையில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கலாம். அதேபோல் இந்த சுரங்கப்பாதை இரட்டை வழி சுரங்கப்பாதையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இந்த சுரங்கப்பாதை மிகவும் பயணிகளுக்கு அபாயகரமான உணர்வை தரக்கூடிய சுரங்கப்பாதையாக உலகில் 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. 6வது இடத்தை பிடிக்கும் அபாயகரமான ரயில் பாதை லோட்ஸ்பெர்க் சுரங்கம்.
அதாவது சுவிட்சர்லாந்தில் இது இருக்கிறது. லோச்பெர்க் பெஸ்ட் டன்னல் 34.60 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்த ரயில்வே சுரங்கப்பாதையானது சுவிட்சர்லாந்தின் பெர்னிஸ் ஆல்ப்ஸ் வழியாக செல்கிறது மற்றும் இது ஃப்ரூட்டிஜன், பெர்ன் மற்றும் ரரோன் வலாய்ஸ் இடையே இயங்குகிறது. சுரங்கப்பாதையின் செயல்பாடு 2007 டிசம்பரில் தொடங்கியது. சுரங்கப்பாதையின் சலிப்பு இயந்திரங்களை பயன்படுத்தி சுரங்கப்பாதையில் சுமார் 20% கட்டப்பட்டது. மீதமுள்ளவை வழக்கமான வெடிக்கும் தொழில்நுட்பங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. இது பயணிகளுக்கு மிகவும் அபாயகரமான திகில் நிறைந்த சுரங்கப்பாதையாக இருக்கிறது. 5வது சுரங்கப்பாதை சாங்சன் ஏரி சுரங்கம். இந்த சுரங்கப்பாதை டோங்வானில் அமைந்துள்ளது. இது சீனாவின் பல சுரங்கங்களில் ஒன்றாகும். இந்த சாங்சன் ஏரி சுரங்கப்பாதை 38.89 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில்வே சுரங்கப்பாதையாகும். இந்த சுரங்கப்பாதையானது 2016இல் கட்டி முடிக்கப்பட்டது மற்றும் இது டோங்வான் ஹைசோ இன்டர்சிட்டி ரயில்வேக்கு வசதியாக சாங்சான் ஏரி வழியாக செல்கிறது. இதனால் தான் இதற்கு சாங்சான் ஏரி சுரங்கப்பாதை என்று பெயர் வந்தது. இந்த சுரங்கப்பாதை உலகில் 5வது பிரம்மாண்டமான அபாயகரமான சுரங்கப்பாதையாகவும் கருதப்படுகிறது. 4வது சுரங்கப்பாதை யுல்ஹியோன் சுரங்கம். இது தென்கொரியாவில் இருக்கிறது. யுல்ஹியோன் சுரங்கம் 50.3 கிலோமீட்டர் தொலைவு தூரம் செல்லக்கூடியதாகும் மற்றும் இது உலகின் 4வது மிக நீண்ட ரயில் சுரங்கப்பாதையாக இருக்கிறது. சுரங்கப்பாதை கட்டி முடிவடைய 3 ஆண்டுகள் மற்றும் 5 மாதங்கள் ஆனது என்றும் மொத்தம் புதிய ரயில் பாதையில் 82% சுரங்கப்பாதை வழியாகவே செல்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதை நியூ ஆஸ்திரியா சுரங்கப்பாதை முறையை பயன்படுத்தி கட்டப்பட்டது. இது சுரங்கப்பாதையின் தெற்கு பகுதியிலுள்ள டோங்டன் நிலையத்தில் இடைநிலை நிறுத்தம் காரணமாக சராசரி பயண வேக மணிக்கு 240 கிலோமீட்டர் ஆகும் என்று தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த ரயில் பாதையும் பயணிகளுக்கு புதிய அனுபவத்தையும் திகில் அனுபவத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகில் 4வது ரயில் பாதையாக. 3வதாக அபாயகரமான ரயில் சுரங்கப்பாதை சேனல் டன்னல் இங்கிலாந்து மற்றும் பிரான்சில் இருக்கிறது. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் எல்லைகளில் அமைந்துள்ள இந்த சேனல் டன்னல் 50.5 கிலோமீட்டர் நீளமுள்ளதாகும். இந்த சேனல் டன்னல் சுரங்கப்பாதை மிக நீளமான கடலுக்கு அடியில் உள்ள ரயில் சுரங்கப்பாதையாகும். இந்த ரயில்வே சுரங்கப்பாதை இங்கிலாந்தில் உள்ள போக்ஸ்டோனை பிரான்சில் உள்ள ஹோக்வெல்ஸுடன் இணைக்கிறது. பிரிட்டிஷ் தரப்பில் ரயில்வே கன்வேயர் பெல்ட் முறையை பயன்படுத்தி இந்த சுரங்கத்திலிருந்து குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன. பிரான்ஸ் பக்கத்தில் இது தண்ணீருடன் இணைக்கப்பட்டு ஒரு குழாய் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. இந்த டனல் யூரோடனல் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இது கிரேட் பிரிட்டன் தீவுக்கும் ஐரோப்பிய நிலப்பகுதிக்கும் இடையிலான ஒரே நிலையான இணைப்பாகும். இந்த சுரங்கப்பாதை 37.9 கிலோமீட்டர் தூரம் நீருக்கடியில் செல்கிறது. இந்த சுரங்கப்பாதை நீருக்கடியில் மிக நீளமான பகுதியை கொண்டுள்ளது. மேலும் இது உலகின் 3வது மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதையாகும். இது யுல்ஜியோன் சுரங்கப்பாதையை விட 150 மீட்டர் நீளமானதாகும். இந்த சுரங்கப்பாதையும் பயணிகளுக்கு திகில் அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. 2வது சுரங்கப்பாதை சைகன் சுரங்கம், ஜப்பான். சைகன் சுரங்கப்பாதை 53.85 கிலோமீட்டர் நீளம் கொண்ட உலகின் 2வது பெரிய ரயில் சுரங்கப்பாதையாகும். இது கடற்பரப்பின் கீழ் 23.3 கிலோமீட்டர் நீளமுள்ள பகுதியை கொண்டுள்ளது. பாதையின் நிலை கடற்பரப்பிலிருந்து 100 மீட்டர் மற்றும் கடல் மட்டத்திலிருந்து 240 மீட்டர் கீழே உள்ளது. இது உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையாகும். இது அதிகாரப்பூர்வமாக 1988 மார்ச்சில் திறக்கப்பட்டது. இந்த சுரங்கப்பாதை 1,68,000 டன் எஃகு, 1.74 மில்லியன் கனமீட்டர் கான்கிரீட் மற்றும் 2,860 டன் வெடிபொருட்களை பயன்படுத்தி கட்டப்பட்டதாகும். டப்பி கைட்டி மற்றும் யோஷியோகோ கைட்டா ஆகியவை சுரங்கப்பாதையின் உள்ளே அமைந்துள்ளன. எக்ஸ்பிரஸ் ரயில்களின் இயக்கத்திற்கு இந்த சுரங்கப்பாதை பயன்படுத்தப்படுகிறது. இந்த சுரங்கப்பாதை உலகில் 2வது இடத்தை பிடிக்கும் மிகவும் அபாயகரமான திகில் நிறைந்த சுரங்கப்பாதையாகும். உலகின் முதலிடத்தை பிடிக்கும் அபாயகரமான திகில் நிறைந்த சுரங்கப்பாதை ஹோட்கார்ட் பெஸ்ட் டன்னல், சுவிட்சர்லாந்து. இதுவே உலகின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதையாகும். ஹோட்கார்ட் பெஸ்ட் டன்னல் என்பது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆல்ப்ஸ் வழியாக செல்லக்கூடிய ஒரு ரயில்வே சுரங்கப்பாதையாகும். இது 2016ஆம் ஆண்டில் திறக்கப்பட்டது. இதற்கு முன்னர் சீக்கான் சுரங்கப்பாதை மிக நீளமானது என்று கூறப்பட்டது. இந்த சுரங்க ரயில் பாதையானது 57.09 கிலோமீட்டர் நீளமுள்ளது. இது உலகின் மிக நீளமான ரயில்வே மற்றும் ஆழமான போக்குவரத்து சுரங்கப்பாதை என்று வணிக உள்ளறிக்கை கூறுகிறது. இது ஆல்ப்ஸ் திட்டத்தின் மூலம் புதிய ரயில் இணைப்பின் ஒரு பகுதியாகும். செப்டம்பர் 3, 2020 அன்று திறக்கப்பட்டது இந்த ரயில்வே சுரங்கம். வடக்கு தெற்கு அச்சில் உள்ள லோச்பெர்க், பேஸ் டன்னல் ஆகியவை இதில் அடங்கும்.
இந்த ரயில் சுரங்கப்பாதை தான் உலகத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமான, பயமுறுத்தும், திகில் நிறைந்த சுரங்கப்பாதை என்று வர்ணிக்கப்படுகிறது.